அண்மை செய்தி. திமுகவினர் கூறும் விமர்சனங்களை கடந்து செல்லுமாறு விசிகவினருக்கு கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியிருக்கிறார். அது குறித்து தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திமுகவினர் கூறும் விமர்சனங்களை கடந்து செல்லுமாறு விசிகவினருக்கு கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியிருக்கிறார். நேற்று திமுகவினரும் விசிகவினரும் மோதிக்கொண்ட நிலையில் தற்போது அவர் அந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். ராசாவின் விமர்சனத்தை ஊதி பெரிதாக்காமல் கடந்து செல்ல வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். ராசாவின் விமர்சனத்தை ஊதி பெரிதாக்காமல் கடந்து செல்ல வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விமர்சனங்கள் வீசத்தான் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வார்கள் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விமர்சனங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று கட்சியினருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப விசிகவினரும் திமுகவினரும் மோதிக்கொண்ட நிலையில விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் கட்சியினருக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அது குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் அதே போல திமுகவினர் மோதலில் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அனைவருமே ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முகநூல் நேரலையில் திருமாவளவன் தற்பொழுது இணைந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதே போல கூட்டணி கட்சியினரை சேர்ந்தவர்களுக்குமே கூறி வந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் ராசா போன்றோர் நம்மை கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்கள் ஆதங்கப்படுவதில் நியாயம் இருக்கிறது. திமுகவில் கடுமையாக விமர்சிக்கும் தாவேகாவுடன் நாம் நிற்பதை திமுக தொண்டர்களால் எப்படி கடந்து செல்ல முடியும்? நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விமர்சனங்களை வீசத்தான் செய்வார்கள். விசிகாவும் திருமாவளவனும் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் என்பது முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும். இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்காமல் கடந்து செல்லுங்கள் என தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிக்கிறார். மேலும் எல்லா தரப்பு வாக்குகளும் சிதறி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய 8% வாக்குகளில் 4% வாக்குகள் சென்றுள்ளது. அதே போல விசிகாவுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். விசிகாவை விமர்சிப்பவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளை விமர்சிக்க துணிச்சல் இல்லை. அவர்கள் தொடர்ந்து விசிகாவை மட்டும்தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எடுத்த முடிவு சரியோ தவறோ நாம் அமைச்சரவையில் இப்போது இடம்பெற்றிருக்கிறோம். விமர்சனங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். போராட்டம் என்ற பெயரில் கவனம் சிதற வேண்டாம். கூட்டணி ஆட்சி முறை என்பதனை முதலில் முழங்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான். அது போன்ற சூழல் இப்போது அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுகவினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நேற்று சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்சிக்காரர்களும் சரி தொண்டர்களும் சரி திமுகவினுடைய மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பிலே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்னியரசு அமைச்சரவையில் இருக்கிறார். அந்த அறிவிப்பு வெளியான உடனே திமுகவினுடைய ராசா போன்ற தலைவர்கள் பிற தலைவர்களுமே சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்களுடைய முகநூல் பதிவே மிகப்பெரிய ஒரு காட்டமான பதிவாக இருந்தது. அதன் காரணமாக அவர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே போல திமுகவினருக்கும் சமூக வலைதளங்களிலே வார்த்தை போர் முற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மோதலும் ஏற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முகநூல் நேரலையில் இணைந்து விமர்சனங்களில் கவனம் செலுத்த வேண்டாம், போராட்டம் என்ற பெயரில் கவனம் சிதற வேண்டாம் என்று கூறியும் மேலும் தற்பொழுது கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். இதனை முதலில் முழங்கியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். அது தற்பொழுது நிறைவேறி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.